நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மன்னித்ததினால் நான் பெற்ற ஆசீர்வாதத்தை முந்தின வீடியோவில் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை தந்தார். என்னுடைய சாட்சியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அமைதியாக என் குடும்ப வாழ்வை கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். எல்லா தீய பழக்கங்களை விடுவேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே வாக்கு கொடுத்த என்னுடைய கணவர் 11 வருடங்கள் எந்த விதமான குடிப்பழக்கமும் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எந்த தீய பழக்கமும் இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்களுக்குள்ளே எங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் அந்த பாரம்பரிய சபையில், கத்தோலிக்க சபையில் தான் இருந்தோம். தேவனுடைய வழி ஆவிக்குரிய சபையில் ஜீவிதத்தில் போக என்னுடைய கணவர் அனுமதிக்கலை. அப்படி இருந்த நாட்களில் 11 வருஷம் குடி பழக்கம் எதுவும் இல்லாமல், கெட்ட பழக்கங்கள் எதுவும், எந்த தீமை இல்லாதபடி என்னுடைய கணவருடைய ஜீவிதம் இருந்தது. மீண்டுமாக அவருடைய அந்த கெட்ட பழக்கம், குடிக்கிற எல்லா தீய பழக்கங்களும் மீண்டும் 11 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அவருக்குள்ளே வந்தது. இதனால் நாங்கள் பல நஷ்டங்கள், கஷ்டங்கள் அடைஞ்சோம். 2.5 வருஷம் அந்த குடி பழக்கம் 2.5 வருஷம் அவங்களுக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே கேன்சர் நோய், பிளட் கேன்சர் நோய் வந்தது. அதை நாங்கள் கண்டுபிடிக்க அளவுக்கு வெளியே எந்த ஒரு இதுவும் தெரியலை. இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் 1 மாதத்துக்கு முன்னே தான் அவருக்கு ஒரு பிளட் கேன்சர் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் தெரிஞ்சோம். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மருத்துவர்களால் பரிசோதிக்க பார்க்கும்போது இனி எந்த ஒரு மருந்தும் செயல்பட முடியாதபடி எல்லா பகுதிகளும் கெட்டு போய்விட்டு, எல்லா உறுப்புகளும் கெட்டு போயாச்சு. இரத்தமானது நரம்புகளில் ஓட முடியாதபடி எல்லாம் உறைஞ்சி போச்சு. இனி நம்ம மீட்க முடியாது, இவருடைய ஜீவனை நம்ம இனி மீட்டெடுக்க முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவர், என்னுடைய கணவரை எனக்கு மீட்டு தாரும். ஆனால் என்னுடைய ஜெபமானது கேட்கப்படவில்லை. 1 மாதத்துக்குள்ளே என்னுடைய கணவர் இறந்து போனார். அல்லேலூயா. கணவர் இறக்குற நேரத்தில் என்னோட மூத்த மகா +2 படிச்சிட்ருக்கா. அடுத்த மகள் 10. கணவர் இறந்த பிறகு என்ன செய்வோம், இனி எப்படி நம்ம இனி இந்த உலகத்தில் வாழ போகிறோம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் கலங்கி போயிருந்தோம். அதற்கும் இந்த சோதனையோடு மேலும் சோதனையாக எங்களுடைய எல்லா உடைமைகளையும் இழந்தோம். வீடு முதல் இல்லாதபடி நாங்கள் எல்லாம் இழக்கப்பட்டோம். என்னுடைய கணவர் ஒரு கான்ட்ராக்டர். எல்லாவற்றையும் இழந்து இனி என்ன செய்வோம் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறையிருப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறையிருப்பில் தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. அமைதியே இல்லாத, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருந்து, இதிலிருந்து எப்படி மீள முடியும், இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி, இந்த சிறையிருப்பிலேருந்து எப்படி முதல்ல வெளியே வர முடியும்னு ஆண்டவரிடத்துல நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் யாத்ராகமம் 2:23-25 வசனம், அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அந்த வசனத்தின்படி அந்த வசனம் எங்கள் இருதயத்தில் தொட்டது. தேவன் நம்மளுடைய இந்த சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லி தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நானும் 3 பிள்ளைகளுமாக கர்த்தரிடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்தோம், ஒரு பொருத்தனை வைத்தோம். தந்தையை, இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாரும். எங்களுக்கு யாருமே இல்லை, எந்த விதத்திலையும் உதவி செய்ய யாரும் இல்லை. என்ன செய்யலாம், ஆண்டவர் மாத்திரமே தஞ்சம் என்று நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை வைத்தோம். 7 நாட்கள் உபவாசம் இருப்போம். தந்தையை, இந்த 7 நாட்களுக்குள்ளே நீர் எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போவான். இஸ்ராயல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் இந்த சிறையிருப்பிலும் இருந்து எங்களை தேவன் வெளியே கொண்டு போவோம். இல்லை என்றால் நாங்கள் 4 பேரும் உபவாசம் இருந்து நாங்கள் மரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். உபவாசம் இருந்தோம். 3 நாட்கள் கழிவதற்குள்ளே தேவன் எங்கள் மேல் இரக்கம் வைத்தார். எங்களுடைய ஜெபம் அவருடைய சந்நிதியில் எட்டினது. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு ஒழித்து ராத்திரியோடு ராத்திரியாக ஓடணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் தேவன் ஒழித்து மறைமுகமாக போக எங்களை வைக்கல.
இஸ்ராயல் மக்களை எப்படி பகிரங்கமாக அவருடைய வல்லமை காட்டி அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல் பகிரங்கமாக ஊரை பார்க்கும்படியாய் காவல்துறையினரால் நாங்கள் மீட்கப்பட்டு எங்களுடைய கணவருடைய ஊரிலிருந்து என்னுடைய சொந்த ஊர் என் அம்மா பிறந்து வளர்ந்த ஒரு அம்மா ஊருக்கு நாங்கள் இங்கேருந்து கடந்து சென்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூட பிறந்தவர்கள் நமக்கு உதவியாக அனுசரணையாக இருப்பார்கள் என்று நினைத்தோம். போனேன், அதுவும் எங்களுக்கு கைவிடப்பட்டது. நாங்கள் 4 பேரும் அனாதையாக இருந்தோம். ஆண்டவரே, அந்த இடத்துலேருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தீர். இனி நாங்கள் எப்படி வாழப்போகிறோம்? எதுவுமே வழி தெரியாதபடி நின்னோம். என்னுடைய சகோதரி வீட்டில் ஒரு 3 மாதங்கள் நாங்கள் இருந்தோம். மிகவும் கஷ்டப்பட்டோம். இங்கே இருந்த வேதனை விட மிக கொடுமையான ஒரு வேதனை. அந்த நாட்களில் ஒரு நாள் ஆலயத்தில் போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு இந்த உலக பிரகாரமாக தந்த கணவரை நீர் எடுத்துட்டீர். இனி என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க எனக்கு திராணி இல்லை. நிற்கதியற்று நிராத பாணியாய் நான் இருக்கிறேன். இனி இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல. இது இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள். என் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டியது உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்தேன். அன்று அழுது முடித்தது தான் நான். அன்று அந்நாள் தேவ சமூகத்திலே அழுது விட்டு அதன் முன் துக்க முகமாக இருக்கவில்லை என்று சொன்ன வசனத்தின்படி நான் அன்று அழுது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதற்கு பிறகு நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் என்னுடைய தேவனுடைய கரம் என்னோடு இருந்தது. தனிமையாக அல்ல, தேவன் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தால் எந்த மதிலையும் தாண்ட முடியும், எந்த அரண்களையும் உடைத்தறிய முடியும் என்று ஒரு பெண்ணாக நான் தனியாக இருக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். கர்த்தர் என்னோடு இருந்தார். எங்கள் அக்கா வீட்டிலிருந்து நாங்கள் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து போனோம். 1000 ரூபாய்க்கு ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்தேன். அப்போ என் இருதயத்தில் ஒரு எண்ணம், இந்த 1000 ரூபாய்க்கு காலையில் போயிட்டு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வர நேரம் பிள்ளைகளை கவனிக்க முடியலை. பிள்ளைங்களை நான் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3000 ரூபா கஷ்டப்பட்டு பரட்டி எடுத்து ஒரு ஜவுளி வியாபாரம் செய்ய தொடங்கினேன். 2 கைகளிலையும் ஜவுளியை கொண்டுட்டு போய் நான் பிறந்து வளர்ந்த அந்த ஊரில் வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டு முன்னாக நின்று நான் துணி வேணுமா என்று ஒவ்வொரு வீட்டு வாசலும் முன்னாக நின்றேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல நிலையில் கொண்டு வரணும். என்னை சுற்றி இருந்த எல்லா ஜனங்களும் எல்லா உறவுகளும் நினைத்தார்கள் பிள்ளைகளும் வாழ்க்கையும் அவளுடைய வாழ்க்கை சிறடிந்து போகும் என்று. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடவில்லை. நான் வைத்த ஒவ்வொரு அடியிலும் தேவன் எனக்கு வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளை படிக்க வேண்டும், வைக்க வேண்டும். 12th முடிஞ்சு அதன் பிறகு பிஇ படிக்க லோன் போட்டு பிஇ படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய துணி வியாபாரமும் ஆண்டோடைய கிருபையினால் நல்ல ஆசீர்வாதமாக வளர்ந்துக்கிட்டு இருந்து பிள்ளைங்களும் டியூஷன் எடுத்தாங்க. நாங்கள் 4 பேரும் கடுமையாக உழைத்தோம். கர்த்தர் எங்களோடு இருந்தார். படிப்படியாக எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் ஒரு வளர்ச்சியும் தேவன் தந்தார். ஹல்லேலூயா. பிஇ முடித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகளும் பிஇ முடித்து அடுத்து எம்இ படிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு பிள்ளைகளும் எம்இ படிக்கும்போது ஒரு வருஷம் இடைவெளி போட்டேன். ஒரு பிள்ளை வேலைக்கு போகும்போது ஒரு பிள்ளை படித்து, அடுத்த பிள்ளை வேலைக்கு போகும்போது அடுத்த பிள்ளை படித்து, அப்படி எம்இ படிக்கும்போது ஒவ்வொரு பிள்ளையுடைய வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அதுகளுக்கு படிப்பு பாதிக்கப்பட்டது. ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை விடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 பிள்ளைகளையும் கர்த்தருடைய கிருபையினால் எம்இ வர படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்து முடிப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு வேலையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் படிப்படியாக முன்னேற்றத்தை தந்தார். இதுவரைக்கும் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் மாறி போகலை. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் அந்த பாரம்பரிய சபையில் தான் இருந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட வேளையில் ஒரு நாள் ஒரு கன்வென்ஷனுக்கு போனோம். அந்த நாட்கள் நாங்கள் எல்லாரும் ஒரே நாளில் அபிஷேகத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்பினார். அந்த நாளில் அபிஷேக வல்லமை பெற்றுக்கொண்டோம். அந்த நாளில் அந்த கன்வென்ஷன் முடிஞ்சு நாங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து இருக்கும்போது ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டார்கள், தேவன் உங்களை இவ்வளோ வல்லமையால் நிரப்பியிருக்கிறார், நீங்கள் எந்த சபைக்கு போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை, எந்த சபைக்கும் போகலை, நாங்கள் கத்தோலிக்க சபையில் இருக்கிறோம் என்று.
ஏன் இன்னும் நீங்கள் அந்த சபையில் அதில் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை தனிப்பட்டு பிரித்தெடுக்க, தன்னுடைய சொந்த ஜனமாய் பிரித்தெடுக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னும் எதற்காக அதிலே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது நான் சொன்னேன், திருப்பலியானது நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்களே, அதனால் நான் ஒவ்வொரு திருப்பலியையும் நான் பயபக்தியோடு போய் அதில் கலந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், எபிரெயர் 10வது அதிகாரம் 11வது வசனம் 12வது நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். மீண்டும் ஒரு பலி தேவையில்லை, நமக்காக ஒரே ஒரு முறை நம்முடைய தேவன் தன்னை பலியாய் கொடுத்தார். இனி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுகிற ஒரு பலி இனி தேவையில்லை என்று அந்த வசனத்தை என்னிடத்தில் அவர்கள் எடுத்து சுட்டி காட்டினார்கள். அன்று அந்த வசனத்தின் மூலம் நாங்கள் தொடப்பட்டோம். அன்று ஆண்டவரிடத்திலே ஒரு பொருத்தனை செய்தேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, இனிமேல் நாங்கள் அந்த பாரம்பரிய சபைக்கு நாங்கள் போக மாட்டோம். தேவரிற்கு சித்தமானால் எங்களை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அங்கே எங்களை அழைத்து செல்லும் என்று 3 மாதங்கள் வரை எங்கும் செல்லாதபடி வீட்டிலே இருந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களில் என்னுடைய மூத்த மகள் மூலமாக, ஒரு சகோதரி மூலமாக நாங்கள் ஒரு சபையிலே சென்று கர்த்தர் எங்களை சேர்த்தார். எல்லாரும் 4 பேரும் இணைந்து ஞானஸ்தானம் எடுத்தோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம். தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டோம். அவருடைய வல்லமையினாலும் வழி நடத்துவதனாலும் நாங்கள் பராமரிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இழந்து போன என்னுடைய கணவர் கட்டின அந்த வீடை மீண்டும் கிடைக்க முடியாது. மிக அற்புதமாய் எங்களுக்கு அந்த வீட்டை தந்தார். அந்த வீட்டிலே நாங்கள் மீண்டுமாய் எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து திரும்பி வந்தனோ அதே இடத்துல கர்த்தர் மீண்டும் எங்களை கொண்டு போய் சேர்த்தார், தலை நிமிர வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனி 3 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி கொடுக்கணும். எதுவும் என்னிடத்திலே கிடையாது. ஆண்டவரிடத்திலே கேட்டேன். இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் காத்த தேவன் இனியும் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பார் என்ற விசுவாசம், நம்பிக்கையும் எனக்குள்ளே இருந்தது. எல்லாரும் எங்கே பரியாசம் அடித்தாங்க. இந்த பாரம்பரிய சபையை விட்டு விலகி போகும்போது பேய் பிடிச்சிருக்கு, எல்லா விதத்திலையும் எங்களை அவர்கள் பரியாசம் அடித்தார்கள். எதையுமே இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனை மாத்திரம் உறுதியாக பிடித்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அவர் இதுவரையும் இந்த நாள் வரைக்கும் அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், தந்தை, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நீர் தந்த இந்த வீட்டை தவிர என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் எதை வைத்து உடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு திருமணத்தை எடுப்பேன் என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் வசனத்தை கொடுத்தார். யாத்திராகமம் 4:2. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:2, 1 ராஜாக்கள் 17:12. இந்த வசனத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால், மோசேனிடத்திலே கர்த்தர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உன் கரங்களில்? என்னிடத்தில் ஒரு கோல் இருக்கிறது என்று சொன்னார். அந்த கோலை வைத்து தேவன் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:2 பார்க்கிறோம். சாரிபாத் விதவை எலியா தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? கொஞ்சம் மாவும் எண்ணெயும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 17:12 நாம் பார்க்கும்போது அதில் அந்த விதவை சொல்லுகிறாள், என்னிடத்திலே கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று. உங்களிடத்தில் இருப்பதை வைத்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார். என்னிடத்தில் இருப்பது நாங்கள் இருக்கிற அந்த வீடு மாத்திரம். நான் நினைத்த இந்த வீட்டை விற்று தான் 3 பிள்ளைகளுக்கும் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அல்ல, அது வல்ல. கர்த்தர் ஒரு நல்ல மருமகனை கொடுத்தார். மொத்த மருமகன் மூலமாக 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவரை வைத்து 2 பிள்ளைகளுடைய திருமணத்தையும் கர்த்தர் நடத்தினார். எதை இந்த இடத்திலிருந்து விற்றுட்டு நாங்கள் போகணும்னு பிசாசானவன் எங்களை நினைத்தான். ஆனால் கர்த்தர் அதே இடத்துல இன்று இருத்திருக்கிறார். அதே இடத்துல இன்று அவருடைய ஊழியமானது அதே இல்லத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைக்கிறோம் ஒன்று, ஆனால் கர்த்தருடைய வழிகள் வேற. நம்மளுடைய திட்டங்கள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அல்ல அவருடைய வழிகள். கர்த்தர் இந்த விதவையோடு இருந்தார். அனாதை பிள்ளைகளாக எங்களோடு இருந்தார். உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் எங்களை திக்கற்றவர்களாய் அலைந்து திரிய விடாதபடி எங்களை காத்து 3 பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்து மிக உன்னதமான இடத்துல வைத்திருக்கிறார். தேவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி 4 பேரும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம்.
ஜீவிக்கிற காலம் முழுவதும் உமக்காக வாழணும், உமக்காக கனி கொடுக்கணும், உமக்காக மரிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாஞ்சோடு அவரிடத்திலே காத்திருக்கிறோம். இந்த அடிமை தேவன் அவருடைய ஊழியக்காரியாக எடுத்தார், மாற்றி எடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று அதே இடத்துல பாமனோலையில் தேவனுடைய ஊழியமானது நடந்து கொண்டு இருக்கிறது. யெகோவா ரட்சணை சபையிலே தேவனர் ஊழியக்காரியாக அங்கேயும் சபையிலே என்னை கொண்டு போய் சேர்த்தார். ஊழியத்தை நடத்தி வர கிருபை செய்திருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் போதுமானவராயிருந்து ஒன்றும் குறைபடாதபடி எங்களை தாங்கி வழி நடத்தி வருகிறார். இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தேவன் இனியும் எங்களை ஜீவிக்கிற காலம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்துவார் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களா? சிறைப்பட்டு இருக்கிறீர்களா? விடுதலை கொடுக்க ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிற தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அவர் ஒருபோதும் நம்முடைய கண்ணீரை பார்த்து முகம் திருப்புகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு அன்பான தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இது கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் இருக்குமானால் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எப்படி நான் இந்த உலகத்திலே வாழப்போகிறேன் என்று கலங்கி நிற்கிறீர்களா? திகைத்து நிற்கிறீர்களா? தேவனிடத்திலே வாருங்கள், ஒப்புக்கொடுங்கள், முற்றிலுமாய் அர்ப்பணிங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். நான் பெற்ற அந்த அற்புதம் தேவன் உங்கள் குடும்பத்திலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். மாறுபாடான அந்த சந்தையிலிருந்து பிரித்து எடுத்த தேவன் எங்களை ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வல்லமையாக சோர்ந்து போகாதபடி உற்சாகமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயந்த 3 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது மேலான ஒரு கிருபை. இழந்து போன சந்தோஷத்தை ரெட்டிப்பாய் தந்த தேவன் இன்று நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை ரட்சிப்பையும் தேவன் அறியாத ஜனங்களுக்கு கொடுக்க தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மிகவும் நேசிக்கிற அன்பான தந்தையே, இப்பொழுது இந்த என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அவர்கள் சிரசின் மேல் அந்த வல்லமை இறங்கட்டும். அவர்கள் குடும்பத்தின் மேல் தேவ வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வாத குறைவுகள், சாபங்கள், பற்றாக்குறைகள் இவை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுங்கப்பா. திக்கற்று போய் நிற்கிறார்களா? வாழ வழி தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்களா? என்னை போல தேவன் அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு வழியை காட்டும். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த பிள்ளைகளுக்கும் திறந்த வாசலை கொடும். என்னோடு இருந்து வழிநடத்திய தேவன் இந்த அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் கூட இருந்து அவர்கள் தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், சமாதானத்தை கொடும், நிம்மதியை கொடும், நிறைவை கொடும். இந்த ஜெபிக்கிற வேளையிலே அந்த வல்லமை கிருபையும் அவர்களுக்குள்ளே தங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், நோயிலிருந்து விடுதலை கொடும். நன்றி செலுத்துகிறேன் தந்தையே. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆசீர்வாதங்கள் வரட்டும், நன்மைகள் கடந்து வரட்டும். எந்த பிசாசும் இனி மேற்கொள்ள முடியாது. எந்த நோய்களும் அவர்களை தொடர முடியாது. எந்த தீமைகளும் அவர்களை இனி மேற்கொள்ள முடியாது. தேவ வல்லமை அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்த போகிறீர். உங்களுடைய நன்மையும் கிருபையும் அவர்களுக்கு பின் செல்லும். எந்த வாதைகளும் கொள்ளை நோய்களும் அவர்களுக்கு பின் செல்லாது. தேவ கிருபை அவர்களை பின்தொடரட்டும். தேவ வல்லமை அவர்களை குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக, சந்திப்பீராக. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமைக்குள் மறைத்துக் கொள்ளும். உடைய மகிமை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.